பெருவெள்ளத்தால் தென் மாவட்டங்கள் ஸ்தம்பித்து போயுள்ள நிலையில் 100 ஆண்டுகளுக்கு முன் இதே டிசம்பர் மாதத்தில் இதே போன்ற பெருவெள்ளம் அம்மாவட்டங்களை புரட்டி போட்டுள்ளது. அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது. வெளுத்து வாங்கிய கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் இருந்து வெள்ள நீர் வெளியேற கால்வாய்கள் உடைந்து வெள்ள நீர் பெருக்கெடுத்து பல பகுதிகளை சின்னாபின்னமாக்கியது. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பேயாட்டமாடிய மழை மற்றும் பெருவெள்ளம் இதற்கு முன் ஏற்பட்டுள்ளதா? இதுதான் முதல் முறையா என வரலாற்றை புரட்டி பார்க்க 100 ஆண்டுகளுக்கு முன் நேர்ந்த பேரழிவு இக்கேள்விகளுக்கு பதிலாக அமைந்துள்ளது. ஆம், இதே டிசம்பர் மாதம் 17, 18 தேதிகளில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1923ஆம் ஆண்டில் ருத்ர தாண்டவம் ஆடி உள்ளது கனமழை மற்றும் பெருவெள்ளம். இதற்கு சான்று தி ஹிந்து நாளிதழின் 100 வருடங்களுக்கு முன்னர் வெளியான செய்திதான். 1923ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மதுரா வெள்ளம் என்ற தலைப்புடன் வெளியான செய்தியில் கடந்த 4 நாட்களாக தாமிரபரணி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லையில் உள்ள சன்னியாசி கிராமம், கைலாசபுரம், சிந்துப்பூந்துறை, வீரராகவபுரம் பகுதிகளில் 3 அடி முதல் 5 அடி வரை வெள்ள நீர் சூழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மேம்பாலம், ஸ்ரீவைகுண்டபுரம், ஆழ்வார் திருநகரி, திருச்செந்தூர் மற்றும் பல ரயில் நிலையங்கள் 3 நாட்களாக தண்ணீரில் மூழ்கியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் விட அதிரச் செய்தது ஸ்ரீவைகுண்டம் குறித்த தகவல்கள்தான். தற்போதைய பெருவெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டம் பகுதி எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்ததோ அதேபோல் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் ஸ்தம்பித்து போயுள்ளது. 1923இல் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றி இருபுறமும் 4 மைல் தொலைவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்து தொலைத்தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் டிசம்பர் 21ஆம் தேதி வெளியான செய்தியில் பல பகுதிகளில் உணவின்றி மக்கள் தவிப்பதாகவும் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன் வெளியான செய்தியில் குறிப்பிட்டுள்ளதைப் போலவே இந்த ஆண்டும் தென் மாவட்டங்களை மழை உலுக்கி உள்ளது பலரை திகைக்கச் செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.